வணக்கம், வெல்கம் டு ஹனீஸ் மசாலா வாசம். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் காளான் மசாலா தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே காளான் ரெசிபி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு காளானை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த காளானை நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் காளான் மட்டும் போட்டுக்கூட மசாலா செய்யலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸும் சேர்த்து வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முட்டைக்கோஸும் ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம முட்டைக்கோஸ்லேருந்தும் காளான்லேருந்தும் நல்லா தண்ணி விடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். இந்த பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக இருக்குது. இதை நம்ம 2ஆக பிச்சு வச்சிடலாம். சின்ன சின்ன பீஸஸாக நம்ம போட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நம்ம சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அதில் மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுறலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதாவது 180 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா
மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவில் வந்து அதை சேர்த்துடலாம். சோள மாவு சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நம்ம மசாலா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரிச்சு வச்ச காளானை சேர்த்துடலாம். காளானை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், ரோட் சைடு காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நான் வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன். நம்ம சாப்பிடும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.